வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அவரை விட்டு கொடுக்க முடியாது, தூரமாக இருந்து லவ் பண்ணுறேன், ராமராஜன் குறித்து நெகிழ்ந்த நளினி இணையதளத்தில் வெளியான அவங்க கொடுத்த பேட்டி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராமராஜன் ஒரு காலத்தில் ஹாலிவுட்டின் முன்னணி நடிகராக வலம் வந்தவங்க தான். அவங்க நடிகை நளினியை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. அவர்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க. ஆனாலும் நளினியும் ராமராஜன் அவர்களும் விவகாரத்து செய்து பிரிந்தாங்க. இப்படி இருக்க ராமராஜன் சாமானியன் படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. அந்த படம் கலவையான விமர்சனத்தை பெற்றது. இந்த சூழலில் தான் அவங்க குறித்து நளினி பேசியிருக்கும் வீடியோ இணையதளத்தில் ட்ரெண்டாகி வருகிறது. ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த் ஆகியோர் ஹீரோக்களுக்காக கோலோச்சிருந்த காலகட்டத்தில் சினிமாவுக்குள்ளே நுழைந்தாங்க ராமராஜன். உயர் கம்மியான உருவம், சினிமாவுக்கு இலக்கணம் இல்லாத உடல்வாகு என முத்திரை குத்தவட்டாலும் என திறமை முன்னேறியவர் தான் ராமராஜன். கிராமத்து பக்கம் அவருக்கென்று ரசிகர்கள் இருந்தாங்க. முக்கியமாக நமது வீட்டில் இருக்கும் ஒருவர் போல இருந்தால் ரசிகர்கள் அவரை எளிதாக ஏற்றுக்கொள்வாங்க. ராமராஜன் திரையுலக வாழ்க்கை புரட்டி போட்ட படம் தான் அது கரகாட்டக்காரன். கங்கை அமரன் இயக்கத்தின் அந்த படம் தில்லானா மோகன் ஜானரில் தான் உருவாகியிருக்கோ. ஆனால் அதில் விசேஷம் என்னவென்றால் இது எடுத்த மையக்கரு கரகாட்டம். கிராமங்கள் பக்காவாக கொண்டாடப்பட்ட கரகாட்டத்தின் கதையை கருவாக வைத்து ஹீரோ ஹீரோயினியை கரகாட்ட கலைஞர்களாக காண்பித்ததால் மெகா ஹிட்டானது. வெற்றிக்கு பிறகு அவரது கிராஃப்ட் உச்சத்தை சென்றது. ரஜினி கமலுக்கு இணையாக அவர் ரசிகர்கள் சேர்ந்தாங்க. கரகாட்டக்காரனுக்கு பின்பு நடித்த பல படங்கள் ஹிட் அடித்தது. அந்த சமயத்தில் தான் நடிகை நளினி காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. ஆனால் திடீரென இருவருமே விவகாரத்து பெற்றாங்க. அதற்கு காரணம் சோசியம்தான் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இருவருமே சேர்ந்து வாழ்ந்தால் நல்லதில்லை என ஜோதிடர் சொல்லிவிட்டதால் அதனால்தான் அவர்களை விவகாரத்து நடந்ததாக கூறப்படுகிறது. அவர்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க. ராமராஜன் நளினி திருமணத்திற்கு நளினி வீட்டிலிருந்து கடுமையான எதிர்ப்புகள் இருந்தது. இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். இருந்தாலும் எந்த எதிர்ப்பை எல்லை மீதுதான் இரண்டு பேருமே திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தாங்க. ஆனால் பிரிந்து விட்டாங்க. இந்த சூழல் தான் கடந்த பல வருடங்களுக்கு நடிக்காமல் இருந்த அவங்க சாமானியன் படத்தில் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. படத்துக்கு கலவையான விமர்சனம் கிடைத்தது. இந்த நிலை தான் நடிகை நளினி அண்மையில் அளித்த பேட்டி ராமராஜன் குறித்து பேசியிருந்தாங்க. அவங்க பேசும்போது நீங்களும் ராமராஜன் மீண்டும் சேரக்கூடாதா என்று என்னிடம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் அப்படி எந்த எண்ணம் கிடையாது. அதே சமயம் அவரை நான் தூரத்திலிருந்து காதலிக்கிறேன். இதுவும் நன்றாகத்தான் இருக்கிறது. அவரை என்னால் ஒருபோதும் விட்டு கொடுக்க முடியாது. அதே போல் தான் அவரும் என்னை எப்போதும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்று நளினி பார்த்தீங்கன்னா ராமராஜன் அவர்களை பற்றி உருக்கமாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அதே சமயம் ராமராஜன் அவர்கள் இறந்து போயிட்டதாக சோசியல் மீடியாவில் வதந்திகளை பரப்பும்போது எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்துச்சு. தவறான செய்திகளை பரப்பாதீங்க என்று நளினி அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.